ஹாய், இன்றைக்கி நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சிம்பிள் அண்ட் ஈஸியான 25 தமிழ் சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக பேசலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணவங்க ஆனந்தவேணி, கங்க்ராட்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, உங்களுக்கு எந்த பழம் பிடிக்கும்? உங்களுக்கு எந்த பழம் பிடிக்கும்? உங்களுக்கு என்ன பழம் பிடிக்கும் அப்படின்னு கேட்போம். அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லணும் அப்படின்னா விச் ஃப்ரூட் டூ யூ லைக், விச் ஃப்ரூட் டூ யூ லைக் அப்படின்னு கேட்கணும். இங்கே உங்களுக்கு அப்படிங்கிறதுக்கு யூன்னு சொல்லுவோம், எந்த பழம் அப்படிங்கிறதுக்கு விச் ஃப்ரூட், பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு லைக் அப்படின்னு கேட்போம். ஸோ இதெல்லாம் கோர்வையாக சேர்த்து விச் ஃப்ரூட் டூ யூ லைக் அப்படின்னு கேட்கணுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உனக்கு வேறு வழி இல்லை, உனக்கு வேறு வழி இல்லை, உனக்கு வேறு வழியே இல்லை, நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு யூ ஹாவ் நோ அதர் சாய்ஸ், யூ ஹாவ் நோ அதர் சாய்ஸ் அப்படின்னு சொல்லணும். வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுக்கு நோ அதர் சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவர் அடிக்கடி பொய் சொல்கிறார், அவர் அடிக்கடி பொய் சொல்கிறார், அவங்க அடிக்கடி பொய் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஹீ ஆஃப்டன் லைஸ், ஹீ ஆஃப்டன் லைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே அவர் அப்படிங்கிறதுக்கு ஹீன்னு சொல்லுவோம், அடிக்கடிங்கிறதுக்கு ஆஃப்டன், பொய் சொல்கிறாங்களுக்கு லைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஒரு நல்ல திரைப்படத்தை பரிந்துரைக்க முடியுமா, ஒரு நல்ல திரைப்படத்தை பரிந்துரைக்க முடியுமா, ஒரு நல்ல திரைப்படத்தை சொல்ல முடியுமா நான் பார்க்குறக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு கேன் யூ ரெக்கமெண்ட் அ குட் மூவி, கேன் யூ ரெக்கமெண்ட் அ குட் மூவி அப்படின்னு சொல்லுங்க. இங்கே ஒரு நல்ல திரைப்படம் அப்படிங்கிறதுக்கு அ குட் மூவின்னு சொல்லுவோம். பரிந்துரைக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு ரெக்கமெண்ட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ கேன் யூ ரெக்கமெண்ட் அ குட் மூவி அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஏதோ நடக்க போகிறது, ஏதோ நடக்க போகிறது, ஏதோ நடக்க போகுதுப்பா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன், சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு சொல்லணும். இங்கே ஏதோ அப்படிங்கிறதுக்கு சம்திங் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம். நடக்க போகிறது அப்படிங்கிறதுக்கு கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏதோ நடக்க போகிறது அப்படின்னா சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அது சிக்கி கொண்டது, அது சிக்கி கொண்டது. இப்போ ஏதாச்சும் ஒரு திங்ஸ் வந்து ஒரு சந்தில் வந்து மாட்டிக்கிச்சுன்னு வைங்க, அது அப்போ அது என்ன சொல்லுவோம், அது சிக்கி கொண்டது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லணும் அப்படின்னா இட் வாஸ் ஸ்டக், இட் வாஸ் ஸ்டக் அப்படின்னு சொல்லணும். அது அப்படிங்கிறதுக்கு இட்டுன்னு யூஸ் பண்ணுவோம், சிக்கி கொண்டதுக்கு ஸ்டக். ஸோ இட் வாஸ் ஸ்டக் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், கொஞ்ச நேரம் பேசலாமா, கொஞ்ச நேரம் பேசலாமா, கொஞ்ச நேரம் பேசலாமா அப்படின்னு கேட்போம். அதுக்கு கேன் வி டாக் ஃபார் அ வைல், கேன் வி டாக் ஃபார் அ வைல் அப்படின்னு சொல்லணுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உங்களை சுற்றி யாராவது இருக்கிறார்களா, உங்களை சுற்றி யாராவது இருக்கிறார்களா, உங்களை சுற்றி யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்போம். அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லணும் அப்படின்னா இஸ் எனிபடி தேர் அரவுண்ட் யூ, இஸ் எனிபடி தேர் அரவுண்ட் யூ அப்படின்னு கேட்கணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சிச்சுவேஷன் பார்க்கலாம். இப்போது ஒருத்தங்க ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க. போகும்போது வந்து அவங்களுக்கு வழி தெரியல, பாதி தூரத்தில் வந்து நின்றுட்டுருக்காங்க, வழி தெரியல. ஸோ அவங்க ஃப்ரெண்டுக்கு மறுபடியும் அகைன் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, இது மாதிரி நான் பாதி தூரம் வந்துட்டேன், அதுக்கப்புறம் எப்படி வருதுன்னு தெரியல அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க ஃபோனில் வேறு சொல்கிறதுக்காக வந்து உங்களை சுற்றி யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த நேரத்தில் இதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா இஸ் எனிபடி தேர் அரவுண்ட் யூ, இஸ் எனிபடி தேர் அரவுண்ட் யூ அப்படின்னு கேட்கணும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உனக்கு என்னை எப்படி தெரியும், உனக்கு என்னை எப்படி தெரியும், எப்படி உனக்கு என்னை தெரியும், டேரெக்டாக வந்து பேசுகிறீங்க அப்படின்னு கேட்போம். அதுக்கு ஹவு டு யூ நோ மீ, ஹவு டு யூ நோ மீ அப்படின்னு கேட்கணும். உனக்கு அப்படிங்கிறதுக்கு யூ யூஸ் பண்ணுவோம். என்னை எப்படி தெரியும், ஹவு டு யூ நோ மீ அப்படின்னு கேட்கணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் வர வேண்டுமா, நான் வர வேண்டுமா, நான் உங்களோட வரணுமா அப்படின்னு கேட்போம். அதுக்கு ஷுட் ஐ கம், ஷுட் ஐ கம் அப்படின்னு கேட்கணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ ஏன் என் மீது பொறாமைப்படுகிறாய், நீ ஏன் என் மீது பொறாமைப்படுகிறாய், நீ எதுக்கு என் மேலே ரொம்ப பொறாமையாக இருக்க அப்படின்னு கேட்போம். அதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா ஒய் ஆர் யூ ஜெலஸ் ஆஃப் மீ, ஒய் ஆர் யூ ஜெலஸ் ஆஃப் மீ அப்படின்னு கேட்கணுங்க. இங்கே நீ அப்படிங்கிறதுக்கு யூ யூஸ் பண்ணுவோம், ஏன் என் மீது அப்படிங்கிறதுக்கு ஒய் ஆர் யூ அப்படின்னு சொல்லுவோம், பொறாமைப்படுகிறாய் அப்படிங்கிறதுக்கு ஜெலஸ் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீ ஏன் என் மீது பொறாமைப்படுகிறாய் அப்படின்னா ஒய் ஆர் யூ ஜெலஸ் ஆஃப் மீ அப்படின்னு கேட்கணுங்க.
ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். உன்னிடம் இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன்னிடம் இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ இப்படி பேசுவீன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன சொல்லணும்? ஐ நெவர் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ. ஐ நெவர் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ அப்படின்னு சொல்லணும். உன்னிடம் அப்படிங்கிறதுக்கு ஐ யூஸ் பண்ணுவோம் எப்பவும் போல். இதை நான் அப்படிங்கிறதுக்கு ஃப்ரம் யூ அப்படின்னு சொல்லுவோம். எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிறதுக்கு நெவர் எக்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லணுங்க. ஸோ உன்னிடம் இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிறதுக்கு ஐ நெவர் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ அப்படின்னு சொல்லணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நான் உங்களிடம் ஒன்று கேட்கலாமா? நான் உங்களிடம் ஒன்று கேட்கலாமா? நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங்? கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். பரவாயில்லை. பரவாயில்லை இதுக்கு இட்ஸ் ஆல் ரைட். இட்ஸ் ஆல் ரைட் அப்படின்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நீ ஒரு பைத்தியம். நீ ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு யூ ஆர் இன்சேன். யூ ஆர் இன்சேன் அப்படின்னு சொல்லணுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நீ என்ன சாப்பிட விரும்புகிறாய்? நீ உனக்கு என்ன பிடிக்கும், என்ன சாப்பிட்றதுக்கு விரும்புகிற அப்படின்னு கேட்போம். அதுக்கு வாட் டு யூ வாண்ட் டு ஈட். வாட் டு யூ வாண்ட் டு ஈட் அப்படின்னு கேட்கணும். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நான் உற்சாகமாக இருக்கிறேன். நான் உற்சாகமாக இருக்கிறேன். இதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லணும்? ஐ ஆம் எக்ஸைட்டட். ஐ ஆம் எக்ஸைட்டட் அப்படின்னு சொல்லணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நீங்கள் சோர்வாக இருக்கிறீர்களா? நீங்கள் சோர்வாக இருக்கிறீர்களா? நீங்கள் ரொம்ப சோர்வாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்போம். அதுக்கு ஆர் யூ டயர்ட்? ஆர் யூ டயர்ட் அப்படின்னு கேட்கணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாமா? பிறகு வரவும். பிறகு வரவும். நான் இப்போ வீட்டில் இல்லை, போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு கம் பேக் லேட்டர். கம் பேக் லேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நீங்கள் சத்தமாக பேச முடியுமா? நீங்கள் சத்தமாக பேச முடியுமா? எனக்கு நீங்கள் பேசுகிறதே கேட்கல தெளிவாக, கொஞ்சம் சத்தமாக பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்போம். அதுக்கு கேன் யூ ப்ளீஸ் ஸ்பீக் லவுடர். கேன் யூ ப்ளீஸ் ஸ்பீக் லவுடர் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அது யாருடைய கார்? அது யாருடைய கார்? அங்கே ஒரு கார் நிற்குது, அது யாருடையது? இப்போ புதுசாக இருக்குது, யார் வாங்கினாங்க அப்படின்னு கேட்போம். அதுக்கு ஹூஸ் கார் இஸ் இட். ஹூஸ் கார் இஸ் இட் அப்படின்னு கேட்கணுங்க. யாருடைய அப்படிங்கிறதுக்கு ஹூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹூஸ் கார் இஸ் இட் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இதை யார் செய்தது? இதை யார் செய்தது? இப்போது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு பெயிண்டிங் வந்து வாலில் இருக்குது, செம்ம அழகாக இருக்குது. அப்போ வந்து சொல்லுவோம், இது யார் செஞ்சாங்க, செம்மையாக இருக்குது அப்படின்னு கேட்போம். அதுக்கு ஹூ டிட் இட். ஹூ டிட் இட் அப்படின்னு கேட்கணுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நான் மயக்கமாக உணர்கிறேன். நான் மயக்கமாக உணர்கிறேன். எனக்கு ரொம்ப மயக்கமாக இருக்க மாதிரி இருக்குது, ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லணும்? ஐ ஆம் ஃபீலிங் கிடி. ஐ ஆம் ஃபீலிங் கிடி அப்படின்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நானும் அதையே சொல்ல வந்தேன். நானும் அதையே சொல்ல வந்தேன். ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நானும் அதை தான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஐ வாஸ் அபவுட் டு சே த சேம் திங். ஐ வாஸ் அபவுட் டு சே த சேம் திங் அப்படின்னு சொன்னங்க. ஓகே, இன்றைக்கி உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. உங்கள் கோபம் நியாயமானதா? உங்கள் கோபம் நியாயமானதா? உங்கள் கோபம் நியாயமாக இருக்கா அப்படின்னு கேட்போம். அதுக்கு இங்கிலீஷில் என்ன வரும்னு கெஸ் பண்ணி உங்கள் ஆன்சர்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.